எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நான் எங்கே இருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, மேச்சேரி வடபத்திர காளியம்மன் கோயிலில் தாங்க இருக்கிறேன். இன்னைக்கு வெள்ளிக்கிழமைங்கிறதுனால, சரி சாயந்தரம் அப்படியே கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேங்க. போயிட்டு அப்படியே கோயிலை சுற்றி பார்த்துட்டு எனக்கு எப்போவுமே ஒரு பழக்கம். எந்த கோயிலுக்கு போனாலும் ஃபஸ்ட்டு சுற்றிலையும் இருக்கிற சாமியை கும்பிட்டு சுற்றி பார்த்துட்டு, அதுக்கப்புறம் தான் மெயின் சாமி போய் கும்பிட்றது. அது ஒரு பழக்கமாயிடுச்சு எனக்கு. அப்படி பார்த்து சுற்றி பார்த்துட்டு இருக்கிறப்போ, வந்து கோயிலுக்கெல்லாம் பெயிண்ட் வேலை நடந்துகிட்டு இருந்தது. பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்தது. பெயிண்ட் வேலை நடந்துகிட்டு இருந்தது. அப்படியே பார்த்துட்டு, அப்படியே சுற்றி பார்த்துட்டு, லாஸ்ட்டாக தாங்க அப்படியே உள்ள நம்ம பத்திரகாளி அம்மனை போய் பார்த்து அப்படியே தரிசித்துட்டு போகலான்ட்டு, சாமி கும்பிட்டு போகலான்ட்டு போய் அம்மனை பார்த்தா அந்தி கால பூசையாம் சாயந்தரம். அது எனக்கு எவ்வளோ நாளாக தெரியாது. இப்போ தான் தெரியும். சரி அப்படியே அந்த பூசையில் கலந்துக்கிட்டேங்க. சூப்பராக சாயந்தரம் பூசையில் கலந்துக்கிட்டு வந்தது ஒரு மன திருப்தி. கடவுளே எல்லாத்துக்கும் எந்த நேரத்தில் என்ன உதவி தேவையோ செஞ்சு கொடுங்க, எல்லாத்தையும் கஷ்டப்படுத்த வேண்டாம்னு சொல்லி கும்பிட்டு அப்படியே வெளியே வந்து பார்த்தா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு நாள் தானே அப்படின்ட்டு வந்துட்டு இன்னொரு டைம் அப்படியே சுற்றி பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டேங்க. வெளியே வந்து பார்த்தா எங்கள் வீட்டுக்காரர் நின்றுட்டு இருந்தார். சரி வாங்க போகலான்னு சொல்லி வீட்டுக்கு கிளம்பி வீட்டுக்கு வந்தாச்சு. வந்து பார்த்திங்கன்னா சமையல் என்ன செய்கிறதுனே தெரியலங்க. வந்த உடனே டயர்டாக இருந்தது. சரி அதுக்கு தகுந்த மாதிரி சீக்கிரம் சிம்பிளாக என்ன செய்கிறதுன்னு பார்த்தா, சரி கோதுமை ரொட்டி சுட்டுடலான்னு சொல்லிட்டு வெங்காயம், மிளகா, கருவேப்பிலை எல்லாம் அறுத்து போட்டு அப்படியே பேஞ்சு கோதுமை ரொட்டி. எங்களுக்கு இது கோதுமை ரொட்டின்னு தான் நாங்கள் சொல்லுவோங்க. நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியாது. அது மாதிரி சுட்டு எடுத்து தந்தால் எங்கள் வீட்டுக்காரர் 2 சூடாக சாப்பிட்டாரு. சூப்பராக இருக்குது அப்படின்னாரு. அவர் சாப்பிட்ட பின்னாடி நானும் 2 ரொட்டி போட்டு நானும் சாப்பிட்டு பார்த்தேங்க. உண்மையிலுமே டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸ்நாக்ஸும் ஆச்சு, நைட்டு டிஃபனும் ஆச்சு. அவ்வளோதாங்க எங்கள் வீட்டில் இன்னைக்கு டிஃபன். ஆனால் சூப்பராக இருந்ததுங்க. ஒரு நேரத்துக்கு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா உடம்புக்கும் ஆரோக்கியம், உடம்புக்கும் ஹெல்த்தியான ஒரு உணவு. சாப்பிட்றதுக்கும் போர் அடிக்கல. சூப்பரா ஏதாவது ஒரு நேரம் ஒரு வெரைட்டியா சாப்பிட்டா நல்லதாங்க. அலுப்பா இருக்குதுன்ட்டு கடையில் வாங்காம இன்னைக்கு சிம்பிளா சீக்கிரம் ரொட்டி சுட்டு இன்றைய நாள் சிறப்பாக முடிஞ்சதுங்க. ஓகேங்க, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.